ஹலோ ஆல், பருப்பு சாதம் பண்ணலாமா? பட் அரிசி இல்லாமல் கீன்வா வச்சு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கீன்வா. 1 கப் கீன்வா எடுத்திருக்கேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இருக்கும். அதுக்கு 1/2 கப் நார்மல் துவரம் பருப்பு ப்ளஸ் மசூர் தால் கலந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வாஷ் பண்ணி இந்த கீன்வா உள்ளே சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வதக்கிக்கோங்க. இது 1/2 கப் இருந்து தான் நான் வந்து 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட்டில் அதை வந்து கொதிக்க விட்டுறலாம். இது கூட வந்துட்டு கருவேப்பிலை, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது கூடவே உப்பு, பெருங்காயம் சேர்த்துட்டு ஒரு 5 விசில்ஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா, அது கூட வெங்காயம் அண்ட் தக்காளி இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து நான் கருணக்கிழங்கு தொக்கு கூட சர்வ் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ரெசிபி கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள்.